ஹாய் மக்களே, கண்டிப்பாக இது என்டர்டெய்னிங் வீடியோ கிடையாது. இங்கே யாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை. பட் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் சர்வைவ் ஆகிட்டுருக்கோம், நம்மளால் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்க முடியுமா, அவங்கள நம்ம ஒழுக்கமாக வளர்த்தி காட்டிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் போட்ட வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பட் இல்லை, இப்படி ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன பண்ணலாம், நீங்களும் யோசிக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, நீங்கள் நிறையா பேசுங்க, நீங்களும் நிறைய பேசுங்க, உங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. எப்படி இருக்க நம்ம சொசைட்டியில், எப்படி இருக்க சொசைட்டியில் நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் பேசுங்க. நம்ம நிறைய பேச தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். என்னென்னா, ஒரு 2 வயசு குழந்தை அதுக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. அப்படி இருக்க ஒரு குழந்தைக்கு நம்மளோட ஸ்டேட்டில் இப்போ பாதுகாப்பு இல்லை. 60 வயசு பாட்டி, நாளைக்கு நம்ம உயிரோடு எந்திரிப்போமா, நாளைக்கு ஒரு சூரியன் உதயம் ஆகிறத நம்ம பார்ப்போமா அப்படின்னு தெரியாத ஒரு பாட்டிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. என்ன சொசைட்டி இது? எப்படிப்பட்ட சொசைட்டியில் நம்ம லிவ் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பேரண்ட்டாக ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு சக மனுஷியாக இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு 2மே ஆம்பளை பசங்க. அப்பாடா, நல்ல வேலை எனக்கு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியும் நினைக்க முடியல. ஏன்னா பெண் குழந்தை வேணும், நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு பெண் குழந்தை கிடைச்சவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கவங்கலாம் இப்போ ஏன்டா நமக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு, இப்படி நமக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் வச்சுருந்தா பேசாமல் அது கருவிலேயே அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது நம்ம சொசைட்டியில். எனக்கு 2மே பசங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அப்படி நினச்சி மட்டும் பற்றாதீங்க. ஏன்னா பெண் குழந்தைய பெற்றவங்களை விட அதிகமான கடமையும் பொறுப்புணர்வும் நமக்கு தான் இருக்குது ஆண் குழந்தைங்களை பெற்றவங்களுக்கு. நாளைக்கு நம்ம பையன் வளர்ந்து பெருசாகும் போது அவனை பார்க்கும்போது மற்ற பெண்கள் எல்லாம் இவர்கிட்ட நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் என் மகன்கிட்ட இருந்து மற்ற பெண்களுக்கு போய் சேரும். ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனாக என் பையன் இருக்கக்கூடாது. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. நான் மட்டும் பொத்தி என் பையனை பத்திரமா வளர்க்குறோம், நம்ம மட்டும் வளர்க்குறோன்னா முடியாது. 50% நம்மக்கிட்ட இருந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்கன்னா மீதி 50% இந்த சொசைட்டி மூலமாக தான் கற்றுப்பாங்க. நம்ம எப்படி அடக்கி வச்சு கூட்டு போட்டு வளர்த்தாலும் முடியாதுங்க. சொசைட்டிகிட்டேருந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு 3.5 வயசு 1.5 வயசு பசங்க தான். இப்போலேருந்து எனக்கு பயமாக இருக்குது. என் பையன் நாளைக்கு கண்ணியமான ஒரு பையனாக வளர்த்து காட்டிட்டேன்னா நான் ஒரு அம்மாவாக ஜெயிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன். ஆமாம், நான் சொல்லுவேன் இது என்னோடய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இப்போ இருக்க சொசைட்டியில் நம்ம குழந்தைங்கள நம்ம ஒரு நல்ல மனுஷனாக, நேர்மையான மனுஷனாக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மனுஷனாக வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம காலரை தூக்கி சொல்லிக்கலாம், ஐ ஃபீல் ப்ரவுட் அப்படின்னு. ஆனால் அப்படி வளர்த்துற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மட்டும் காரணம்னு நினைக்கிறீங்க? கிடையாது. ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன். அவங்க ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னா முழு வீடியோ என்னால் பார்க்க முடியல. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது அதை பார்க்கும்போது. பள்ளி வளாகங்களுக்கு பக்கத்தில் இருக்க பொட்டி கடைகளில் கிடைக்குதாங்க போதைப் பொருட்கள். கலர் கலராக மிட்டாய் மாதிரி இருக்கான். நம்ம சாப்பிட்றது போதைப் பொருள்னு தெரியாமல் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. மிட்டாய்னு நினச்சி வாங்கி சாப்பிட்றாங்களாம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான போதை கிடைக்குமா. ஸோ அது என்னன்னே தெரியாமல் வாங்கி சாப்பிட ஆரம்பித்து கடைசியில் அதுக்கு அடிமையாகி எப்படி என்ன நடக்குது, கடைசியில் அதுக்கு அடிமையாகி தான் என்னென்னமோ நடக்குது. 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. அந்த 2 வயசு குழந்தைகிட்ட என்ன அநாகரிகமான உடையை பார்த்தாங்க, 60 வயசு பாட்டிக்கிட்ட என்ன அநாகரிகமான உடையை பார்த்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு காரணம் தானே. ரொம்ப ஈஸியாக பெண்களோட உடை ஒழுக்கமாக இருந்தால் நாங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்கிற சில கேவலமான கொடூரமான நாய் ஜென்மங்களுக்கு அந்த 2 வயசு குழந்தைகிட்டையும் 60 வயசு பாட்டிக்கிட்டையும் அப்படி என்ன அநாகரிக
கூட இருந்தது. ஸோ ரொம்ப இப்போ அதிகமாக ஒரு நியூஸ் பார்க்க முடியல, நியூஸ் பார்க்க பயமாக இருக்குது. மொபைலை ஓப்பன் பண்ணி வீடியோஸ் பார்க்க பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு நாளைக்கு அத்தனை ரேப் கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா, ஃபைல் ஆகிற கேஸே இத்தனைனா, ஃபைல் ஆகாமல் இருக்க கேஸஸ் எத்தனை? ஒரு பெண் குழந்தைய சுதந்திரமாக வளர்க்கணும்னு பெற்றவங்க ஆசைப்பட்டாலுமே, அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும், இப்போ இருக்க பெண்களே ஓடி வந்து எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்காதீங்க, மறுபடியும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. அப்படிதான் இருக்குது நம்ம சொசைட்டி. இப்போ அவளை படிக்க நிம்மதியாக அனுப்ப முடியல. நிறைய நியூஸஸில் வருது, டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. ஐயோ என்னடா பண்ணுறது, ஒரு கடை வீதிக்கு போக முடியல, கடைக்கு போக முடியல, ஆட்டோவில் நம்பி அனுப்ப முடியல, எதுலையுமே அனுப்ப முடியல, என்ன தான் பண்ணுவோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அங்கே இருக்க பெண் போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம் இதுக்கு மேலே? என் குழந்தைய நான் பொத்தி பொத்தி பார்த்துக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு பொத்தி பொத்தி பார்த்துக்க முடியும்? எங்கேயுமே விடாமல் வீட்டில் அடைச்சி வைக்க முடியுமா? கல்பனா சாவ்லா மாதிரி எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கெல்லாம் இப்போது பெற்றவங்க இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பெற்றவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சொசைட்டிலேருந்து சப்போர்ட்டிங் கிடைக்கும். சொசைட்டிலேருந்து பயம்தான் கிடைக்குது. எப்படிங்க அவங்க மறுபடியும் சாதிக்க நினைப்பாங்க? எப்படி வெளியே வருவாங்க? என்னோட பையனை நான் கண்ணியமாகவும், என்னோட பையனை நேர்மையானவனாகவும், பெண்களை ஒரு சின்ன விதத்தில் கூட என் பையன் வந்து தப்பாக பார்த்துட மாட்டான்னு நான் வளர்க்குறதுல தான் நான் யாருன்னு எனக்கு சொல்ல முடியும். அப்படி நான் வளர்த்தா நான் ஒரு அம்மாவாக நான் ஜெயிச்சிடுவேன். நீங்களும் இப்போலேருந்தே உங்கள் பசங்களுக்கும் டோன்ட் டச் கேர்ள்ஸ்னு சொல்லிக் கொடுங்க, கேர்ள்ஸ்க்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் விட அதிகமாக பசங்களுக்கு கண்ணியமாக வளர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நீ வந்து ஒரு பெண்ணை பலவீனமாக பார்க்காம, அவளுக்கு பலமாக, அவளுக்கு பாதுகாப்பாக நீ இருக்கணும்னு இப்போலேருந்தே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லிக் கொடுங்க, நிறைய சொல்லிக் கொடுங்க. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் சொல்லிக் கொடுங்க. பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. உன்னோட சேஃப்டியை நீ 100% உன் சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இரு. 1% ஒருத்தவங்க உன்னை பார்க்குறது உனக்கு பிடிக்கலனாலோ, இல்லை நீ அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறனாலும் அந்த இடத்துலேருந்து வேகமாக நகர்ந்து வந்துடும். அங்கே இருக்க வேண்டாம். நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை பாதுகாத்துக்கோ. அதுக்கு மேலே நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம், எப்போவும் உனக்காக நிற்கிறோங்கிறத மட்டும் நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் என் பையனை கண்ணியமாக வளர்க்குறேன்னா அதில் எனக்கு பயமும் இருக்குது. ஏன்னா போதை தான் காரணம். ஃபஸ்ட்டு ரீசன் போதை. ஒரு என்ன 2 வயசு குழந்த, 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்த, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஒரு டாக்டராக ஒர்க் பண்ண பொண்ணு, எல்லாரையும் வந்து சீரழிக்கிற இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா அவங்க போதையில் இருக்கிறது தான். அப்படின்னு ஆல்கஹால் என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு போதையை கொடுத்துருவோம். அப்படின்னா ஆல்கஹாலை விட அதிகமாக வேற ஒரு போதை அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. எப்படி அப்படி சொசைட்டியில் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கும்? அது கிடைக்கிறதுனால அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கே தெரியல. ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்த்தப்போ நாங்கினேரியில் வந்து போதைப் பொருள் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு சண்டை யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் வெட்டி வெட்டுறாங்க, சரமாரியாக வெட்டியிருக்காங்க. அதில் ஊனமுற்ற ஒருத்தரும் இறந்துருக்காரு. ஸோ என்ன பண்ணுறோன்னே தெரியாத அளவுக்கு தலைக்கேறிய போதை, அவ்வளோ போதை கிடைக்கிற அளவுக்கு போதைப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ருக்கு. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதைப் பொருள், கஞ்சா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஞ்சா கிடைக்கிற அளவுக்கு இருக்கும்போது அதையெல்லாம் என் பையன்கிட்டருந்து நான் எப்படி தள்ளி வச்சு என் பையனை முன்னாடி கொண்டு வர்றது? என் பையனை அது எதுவுமே அண்டாத மாதிரி நான் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஒழுக்கமாக வளர்க்குறேன். அதையும் தாண்டி இந்த சொசைட்டியில் அவன் ஒழுக்கமாக வளர்ந்துருவானா அப்படிங்கிற பயம் எனக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சாலும் இப்படி வளங்கன்னு சொல்லி
ஆலோசனைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு தேவை என் பையனை நான் ஒழுக்கமாக வளர்க்கணும், அவன் ஒழுக்கமாக இருக்கணும், நிறைய பெண்களுக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்கணும். அவனால் 4 பேர் வந்து நல்லா இருக்காங்க, நல்ல பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லணும். அது மட்டும் போதும். அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு சாதனை கூட கிடையாது. அதை பண்ணிட்டேன்னா நான் சாதிச்சிட்டேன். ஒரு அம்மாவாக ஒரு பையனை நான் வளர்த்து ஆளாக்கி சாதிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏதாவது ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேசுங்க. நீங்களும் நிறைய பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களே பேசுங்க, நீங்களே போய் பேசுங்க. எப்படி எல்லோரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், எல்லோரும் பேசுங்க, எல்லோரும் நிறைய பேசுங்க. அடுத்த நாள் அடுத்த நியூஸ்க்குன்னு மாறாமல் இந்த நியூஸை பற்றி பேசிக்கிட்டே இருங்க. தினம் பேசிக்கிட்டே இருங்க. மீடியாஸ்லாம் ஏன் இவங்க இப்படி எல்லாரும் இதையே பேசுகிறாங்கன்னு திரும்பி பார்க்குற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் பேசியிருந்தார். அந்த ரேப் பண்ண ஒரு குழந்தைய ரேப் பண்ணவங்க ஒரு பர்சனை எதுக்கு ஜெயிலில் கொண்டு போய் போட்டுட்டு அங்கே அவங்களுக்கு சோறு போட்டுட்டு அவன் ஈஸியாக சோறு தின்னுட்டு நல்லா தெம்பாக வளர்கிறதுக்கா அவனை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து அந்த கிராமத்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டா கை தனியாக கால் தனியாக அப்படியே பிச்சு எரிஞ்சிட மாட்டாங்களான்னு கேட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா இருந்தது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு தண்டனை வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொருத்தனுக்கு செய்ய தோணுமாது. ஐயோ நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம கை காலுன்னு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிடுவாங்களான்னு நடுங்க மாட்டாங்க. நடுங்கி பயத்தில் அப்போயாவது போதை எடுத்தால் தானே நம்ம அதை பண்ணுறோம், இந்த போதையவே விட்டுறலாம்டா அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பலமான தண்டனை இங்கே கிடைக்கணும். ஸோ அதுக்காக நிறைய பேசுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை பேசிக்கிட்டே இருங்க. இதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை பரப்பிக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த வர நம்மளோட ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சொசைட்டிக்குள்ளே வளரணும், பாதுகாப்பாக வளரணும், எந்த பயமும் இல்லாமல் எங்கே வேணால் அவங்க போயிட்டு வர மாதிரி சிறகடிச்சு பறக்கிற மாதிரி அவங்க வளரணும்னா அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு மூச்சோடு போராடணும். அதை தாண்டி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்கள ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எப்போவும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்க எது சொன்னாலும் அது காது கொடுத்து கேளுங்க. அவங்க இந்த மாதிரி ஏதாவது மிஸ்பிஹேவ் யாராவது பண்ணாங்கன்னு கேட்டால் அதுக்காக உடனே பயப்படாமல் தைரியமாக அவங்கள முடிவெடுக்க சொல்லுங்கள். நீங்கள் எப்போவுமே அவங்களுக்காக நின்றுங்க. ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களாக இருந்தால் கண்ணியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் அவங்களால நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விதமாகவும் வளர்த்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் அப்படி வளர்க்க போகிறேன். என்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் நீங்களும் அதே மாதிரி வளர்ப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட இதை ஒரு உறுதிமொழியாக நம்ம எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட இருந்து இப்போ நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்காக தான் எழுதணும். ஆக்சுவலாக பெண் சிசுவாக இருந்திருந்ததுன்னா கருவிலேயே தெரிஞ்சிருந்தா கூட அழிச்சிருக்கலாம். நம்ம இங்கே கொண்டு வந்து அது சீரழிஞ்சு போகிறதுக்கு கருவிலேயே அழிச்சிருக்கலாம்னு நினச்சிட்டு அந்த நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, ரேப் கேஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியாமல் எழுதின ஒரு கவிதை தான். என் அன்பு சிசுவே, நீ பெண் பிள்ளையெனில் கருவிலேயே காணாமல் போய்விடு. நான் இன்றே உன்னை இழந்து கண்ணீர் சிந்தி விடுகிறேன். ஒருவேளை தவறி பிறந்தாயெனில் கயவர்களும் காம கொடூரர்களும் உன்னை காணா பிணமாக்கி கலை தெரிந்து விடுவார்கள். போதையின் உச்சத்தில் சுற்றும் பிணந்தின்மை கழுகுகள் உன் கற்பை பீத்து தின்று விடுவார்கள். நீ சுமந்து நிற்கும் பெண்மையை கேடு கெட்டவர்கள் சிதைத்து சீரழித்து விடுவார்கள். நீ துடித்து மாண்டாலும் உன்னை மீண்டும் மீண்டும் கொத்தி எடுக்கும் நச்சு பாம்புகள் உன்னை நாசமாக்கி விடுவார்கள். இப்படி ஒரு கொடூரம் உனக்கு ஏற்பட்டு விடுமோ என அஞ்சி உன்னை சுதந்திரமாய் என்னால் வளர்க்க முடியாமல் தவிக்கும் முன் என் பெண் சிசு எனில் கருவிலேயே துடிப்பதை நிறுத்திக்கொள் மகளே. பிறந்து வந்து அது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறக்காமையே நீ அழிஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ்லாம் பார்த்தப்ப எனக்கு இருந்த ஆதங்கத்தில் எழுதின கவிதை தான் இது. ஸோ இந்த சொசைட்டிலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது ஒரு சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்தே ஆகணும். தப்பு செய்கிறவங்களுக்கு
இன்னொரு தடவை இன்னொருத்தன் அந்த தப்பை செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கான தண்டனை கிடைக்கணும். அது மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம அதிகமாக இதை பற்றி பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். வணக்கம், நன்றி, தேங்க்யூ.